ஞானம் நம்ம கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய குருஜியான டாக்டர் பிரம்மஸ்ரீ பிதாமா பத்ரிஜி அவரை வணங்கி இதை தொடரலாம். மாஸ்டர்ஸ், இன்றையுடைய தலைப்பு என்ன அப்படின்னாக்க, படிகங்களுடைய முக்கியத்துவம் என்ன, நம்மளுடைய நம்மளுடைய விதவிதமான பிரச்சனைகளுக்கு குணப்படுத்துறதுல அதனுடைய முக்கியத்துவம் என்ன, வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிறிஸ்டல் ஹீலிங், இதுதான். இதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே மாஸ்டர், முதல்ல நம்ம இந்த கிறிஸ்டல்ஸ்ன்றது எப்படி இந்த உலகத்தில் உருவாயிருக்கு அந்த விஷயத்தை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு, அப்புறம் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது குணங்கள் என்ன, தத்துவங்கள் என்ன, அதனுடைய தன்மைகள் என்ன, அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு, அப்புறம் அது உபயோகத்துக்கு முன்னாடி நம்ம எந்தெந்த விதமான ப்ரிகாஷன்ஸ், அதாவது முன்ஜாகிரதைகள் நம்ம எடுத்துக்கணும் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு பிறகு இந்த 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 கிறிஸ்டல்ஸை, அதாவது நான் கிறிஸ்டல்ஸ்ன்ற வார்த்தையை தான் நான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு படிகம் அப்படின்னு சொல்கிறத விட கிறிஸ்டல்ஸ்ன்ற வார்த்தையை எல்லாருக்கும் தெரியும், அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணுறேன். இந்த கிறிஸ்டல்ஸை நம்ம எப்படி உபயோகப்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு பிறகு எப்படி குணப்படுத்துறது அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் எப்படி குணப்படுத்துறது அப்படின்னு, அந்த குணப்படுத்துறதுக்கு இருக்கிற தத்துவம் என்ன, எந்த முறையில் அது குணப்படுத்துறது அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் குணப்படுத்த தேவை இருக்கிற கிறிஸ்டல்ஸ் சில பேரில் சில இருக்குது, அதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ரைட். இப்போ கிறிஸ்டல் எப்படி உருவாயிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கினாக்கா, இது ஆயிரக்கணக்கான வருஷங்கள் முன்னாடி இந்த பூமிக்கு அடியில் நிறைய 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 மினரல்ஸ், அதாவது மினரல்ஸ்னா கனிமங்கள், அப்புறம் கார்பன், அதாவது கரிப்பொருட்கள், அப்புறம் சால்ட்ஸ், அதாவது உப்பு, இதெல்லாமே என்ன ஆச்சுனாக்க அந்த பூமிக்குள்ள, அந்த மாஸ்டர்ஸ் பூமிக்குள்ள போக போக உங்களுக்கு வெப்பம் அதிகமாகிடும், பயங்கரமாக ஹீட் இருக்கும். பூமியிலேருந்து நம்ம மேலே போக 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 குளிர்ச்சி அதிகமாகிடும், பூமி கீழே போக 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 வெப்பம் அதிகமாகிடும், பயங்கர ஹீட்டாக இருக்கும். ஸோ அந்த ஹீட்டில், அந்த வெப்பத்தில் அப்படியே உருகி, அப்புறம் நிதானமாக அது ஐஸ் ஆக்கப்பட்டு, அதாவது ரொம்ப கனிமமாக போயிட்டு அது உருவாயிருக்கு. இந்த கிறிஸ்டல்ஸ் அந்த பொருள் உருவாயிருக்கு. அதாவது இதெல்லாம் இது ஒரு சால்ட்டில், அப்புறம் நம்ம கார்பன், அதாவது கரிப்பொருட்களில் தான் நிறைய உருவாயிருக்கு. இந்த பொருட்கள் நம்ம பேர் சொல்லப்போனால் அது பொட்டாசியம், அப்புறம் சிலிக்கான், அப்புறம் கந்தகம், சல்ஃபர்னு சொல்லுவோம் நம்ம, அதே மாதிரி ஆக்சிஜன், இந்த அணுக்களோட இது உருவாயிருக்கு. இது நிறைய ரூபங்களில் அது உருவாயிருக்கு. ஏன்னா அது எப்படி உள்ளே போய் கரையும், அந்த வெப்பத்துக்காக பயங்கர கரையிறது இல்லையா, அப்படி அந்த கரைஞ்சி ஒவ்வொரு ரூபத்தில், விதவிதமான ரூபத்தில் அது உருவாயிருக்கு. ஆனால் அந்த ரூபத்தில் உருவாகும் போது அது கூர்மையான ரூபத்தில் உருவாயிருக்கும் நிறைய, அதாவது கூர்மையான ஷார்ப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கூர்மையான புஜங்களோட அது நிறைய புஜங்களோட உருவாயிருக்கு. ஓகே, இந்த கிறிஸ்டல் இதில் ரொம்ப ஒழுக்கமான ஒரு முறையில் அதில் இருக்கிற அணுக்கள், மாலிகூல்ஸ், அதாவது நிறைய அணுக்கள் சேர்ந்தாக்க மாலிகூல்னு சொல்லுவோம், அதெல்லாம் சேர்ந்து ஒரு வரிசை கிரமத்தில், ரொம்ப அற்புதமான வரிசை கிரமத்தில் உருவாயிருக்குங்க. அது கண்ணாமண்ணான்னு உருவானது கிடையாது இந்த அணுக்கள்லாம். இந்த மாதிரி இது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னாக்கா, 2000 வருஷத்துல முன்னாடி இந்த மெக்சிகோல இந்த சுரங்கம் எடுத்தாங்க. சுரங்கம் எடுக்கும்போது அந்த சுரங்கத்துல இந்த படிகம் இருக்கிற குகையை கண்டுபிடிச்சாங்க அவங்க. கேவ் குகையை கண்டுபிடிச்ச படிகம். எவ்வளவு பெரிய படிகங்கள் இருக்குன்னாக்கா 36 அடி உயரம், அப்புறம் 13 அடி விட்டம், சர்க்கிள்.
அவ்வளோ பெரிய கிறிஸ்டல்ஸ் கண்டுபிடிச்சாங்க அவங்க. ரொம்ப அற்புதமான ஒரு இது. அது மெக்சிகோல முதல் அங்கே தான் கண்டுபிடிச்சாங்க அவங்க. அவங்க உலகத்துக்கு அறிமுகப்படுத்திருக்காங்க. அதாவது இந்த பௌதிக உலகத்துக்கு அவங்க முதல் அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஆளுங்களுக்கு எல்லாமே தெரியும். அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நவரத்னங்கள் இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கிறிஸ்டல்ஸ் தான். அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறது அதிகமாக உபயோகப்படுத்துறதுக்கு இவங்க பண்ணாங்க. இதில் வந்து டெஸ்லான்றவர், அதான் ஒரு விஞ்ஞானி, அவர் மூலியமாக தான் இதை அறிமுகப்படுத்துருக்கு. அதெல்லாம் ஒரு டெஸ்லான்ற வார்த்தையை நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம் இந்த கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, இல்லையா? ஸோ அதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னாக்க, ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி அது உருவாயிருக்கு இல்லையா? அப்போ அர்த்தம் என்ன? ஆயிரக்கணக்கான வருஷங்களுடைய நாகரிகத்தை அது பார்த்துருக்குங்க. மாஸ்டர்ஸ், இது நம்ம ஒரு விஷயம் நம்ம நினைவு வச்சுக்கணும். எல்லாமே ஆற்றல் தாங்க. இந்த படைப்பில் இருக்கிற அத்தனையுமே ஆற்றல் தான். ஆற்றல் தவிர வேறு எதுவும் கிடையாது. ஆனால் ஆற்றலுடைய ரூபங்கள் தான் மாறும் தவிர ஆற்றல்ன்றது பௌதிகமாக இருக்கிறது எதுவும் மாறாது. மூலமான பொருள் ஆற்றல், பௌதிகமான ரூபங்கள் மாறும், அவ்வளோதான் வித்தியாசம். எந்த விஷயத்திற்கு எடுத்தாலும் அது ஆற்றல் தான். இப்போ என்ன ஆச்சு? அது ஆயிரக்கணக்கான வருஷங்கள் எவ்வளவோ நாகரிகங்கள் அது பார்த்துருக்கு. அந்த நாகரிகங்களை பார்த்துட்டு அந்த நாகரிகத்துடைய ஞானத்தை அதெல்லாம் அதுக்குள்ள பதிவு பண்ணியிருக்கு. பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் ஞானம் வருதுங்க. ஞானம் ஒரு ஆற்றல். பார்த்தீங்களா? ஸோ இவ்வளோ ஞானத்தை அதை உள்ள பதிவு பண்ணியிருக்கு. எப்படி பதிவு பண்ணியிருக்கு? ஒரு வருஷ கிரமத்தில், அற்புதமான வருஷ கிரமத்தில் அது உள்ள இருக்கிற ஆட்டம்ஸ், அணுக்கள், உயிரணுக்கள் எல்லாமே ஒரு அற்புதமான வருஷ கிரமத்தை பதிவு பண்ணியிருக்கு. கண்ணாமண்ணாண்டு அது பதிவு பண்ணது கிடையாது. அந்த மாதிரி தான் உருவாயிருக்கு இந்த படிகங்கள், கிறிஸ்டல்ஸ் என்றது. இன்னும் சொல்ல போனாக்க சில கிறிஸ்டல்ஸ், சில படிகங்கள் நம்மளுக்கு வந்து அதை வந்து லைட்டை, அதாவது வெளிச்சத்தை வெளிப்படுத்துங்க. வெளிச்சம் வெளிப்படுத்த எந்த விதமான உஷ்ணம் இல்லாத, எந்த விதமான வெளிச்சம் வரணும்னாக்க நம்மளுக்கு சூடு வேணும். சூடு இல்லாத வெளிச்சம் வராதுங்க பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா. இந்த கிறிஸ்டல்ஸ் எந்த விதமான வெளிச்சமே, சூடு இல்லாத, வெப்பமே இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இல்லையோ சில கிறிஸ்டல்ஸ் வந்து ஒரு கழுகு போட்டு அப்படி லைட்டை தேய்ச்சானாக்க உடனே வெளிச்சம் வந்துடும். அதான் குவார்ட்ஸ் கிறிஸ்டல் அப்படின்னுவாங்க. சில கிறிஸ்டல்ஸ் என்ன, சில படிகங்கள் என்ன ஆகுனாக்க, இந்த நம்ம மெக்கானிக்கல், அதாவது வெளிப்புறமாக நம்ம அதை வந்து அழுத்தி வச்சாக்க, அழுத்தத்தில், ப்ரெஷரில், மெக்கானிக்கல் ப்ரெஷரில் அது வந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும், மின்சாரம் ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ நாங்கள் பார்க்குறோம் பார்த்தீங்களா, இந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டல்ஸு இதெல்லாம் நம்ம எல்சிடி பண்ணும். மொபைலில் பேசுகிறோமே, இந்த மொபைலில் பேசுகிற மொபைல் நம்ம உபயோகிக்கிறோமே, அதில் என்ன இருக்குது? நம்ம காட்சி பார்க்குறோமே, அதில் என்ன இருக்குனாக்கா, அதில் இருக்கிறது முடிச்சோம். நம்ம ஸ்க்ரீனை தொட்டு பார்த்தா அது நம்ம நிறைய அப்ளிகேஷன்ஸ் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அதெல்லாம் என்ன இருக்குன்னா எல்சிடி, லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே, எல்சிடி. அதாவது எல்லாம் அந்த படிகங்கள் தான், அந்த கிறிஸ்டல் தான். ஆனால் திரவ ரூபத்தில் இருக்குது. ஆனால் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி, டிஸ்பிளேனுக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி எல்சிடின்னு சொல்லுவோம் இல்லையா? எல்சிடி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் நிறைய டிவிஸில் யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி நம்ம நிறைய இந்த கிறிஸ்டல்ஸ் நம்ம இது கூட நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் உருவாயிருக்கு மாஸ்டர்ஸ். ரைட். இப்போ நம்ம அடுத்தது இந்த கிறிஸ்டல்ஸுடைய ப்ராப்பர்ட்டிஸான குணங்கள், அதாவது அதனுடைய தன்மைகள் என்னன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது கிறிஸ்டல்ன்றது, அது அந்த படிகம்ன்றது ஒரு பௌதிகமான பொருள். கண்ணுக்கு தெரியுது இல்லையா? ஒரு பௌதிகமான பொருள். அதில் இருக்கிற அந்த அணுக்கள் அத்தனையுமே ரொம்ப அற்புதமான ஒரு வரிசை கிரமத்தில் அடக்கப்பட்டிருக்குங்க. ரொம்ப அற்புதமான வரிசை கிரமத்தில் அது அடக்கப்பட்டிருக்கு. அந்த நம்ம அதை நினச்சி கூட பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு அது இயற்கை நடந்திருக்குது. இந்த மாதிரி அற்புதமான, அதே மாதிரி அதில் இருக்கிற மாலிகூல்ஸ் என்ன, அணுக்கள், நிறைய அணுக்கள், 2க்கு மேலே அணுக்கள் சேர்ந்தாக்க அதை நம்ம மாலிகூல் சொல்லுவோம். மாலிகூல் அப்படின்னாக்க அது வந்து மூலக்கூறுகள். அது வந்து நம்மளுக்கு அது ப்ளஸ் ஆட்டம்ஸ், அதில் இருக்கிற
அணுக்கள், இது எல்லாமே ரொம்ப 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 அற்புதமா விஞ்ஞானிகமா அது ஒரு வரிசை கிரமத்துல அடைக்கப்பட்டிருக்குங்க. அப்படியே வரிசை இருக்கு. அதனால்தான் அதுல ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு சக்தி ஆற்றல் வந்து பதிவாயிருக்கு. ஏற்கனவே நாகரிகங்களை வச்சு பதிவு பண்ணியிருக்கோம், சொல்லியிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி அதுவும் இல்லாத இது எல்லாமே இதுலேருந்து வர்ற ஆற்றல், எந்த ஆற்றல் இதுலேருந்து வந்தாலும் நம்ம கிறிஸ்துவ பொதுவாக எங்கே வச்சுப்போம்? பிரமிடில் வச்சுப்போம். பிரமிடு வந்து ஆற்றல் எடுத்துக்கிறது. ஆற்றல் எடுத்துக்க அந்த ஆற்றல் கிறிஸ்டல் வழியாக பாஸ் ஆகிட்டு வருது இல்லையா? அது வழியாக வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கிறிஸ்டல் வழியாக வர்ற ஆற்றல் எப்படி இருக்குனாக்கா, ஒன்று அது உருமாற்றமாக இருக்கும், இல்லை அதுலேருந்து வர்ற ஆற்றல் சாதாரணமாக இருக்கிற ஆற்றலோட ரொம்ப அதிகமான அளவில் பெருக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? ஒன்று மாற்றமாக இருக்கும், இல்லை ஆற்றல் பெருக்கப்பட்டிருக்கும். அதுக்காக தான் அந்த கிறிஸ்டல்ஸ் நம்ம உபயோகிக்கிறோம். ஓகே, ஒரு கிறிஸ்டல் நம்ம பார்க்குறோம்னாக்க, ஒரு படிகத்தை நம்ம பார்க்குறோம், நம்ம ஒரு ஆற்றலை பார்க்குறோங்க. அதை நினைவு வச்சுக்கணும். ஒரு ஆற்றலை நம்ம பார்க்குறோம், ஆனால் கண்ணுக்கு தெரியாது. அட்டாமிக் லெவலில், அதாவது குவாண்டம் லெவல், குவாண்டம்னாக்க என்னது அப்படிங்கிற எவ்வளோ சின்னதுனாக்க நம்ம அதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அந்த மாதிரி குவாண்டம் லெவல் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த லெவலில் அந்த 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 அணு வரிசை கிரமத்தில், அந்த அணுக்களுடைய தளத்தில் இது வந்து இந்த இந்த ஆட்டம்ஸ், இதில் இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாத்தையும் ஆற்றல் தளத்தில் இதெல்லாம் வரிசை கிரமத்தில் அமைக்கப்பட்டிருக்குங்க. அதில் இருக்கிற அணுக்கள், உயிரணுக்கள், அத்தனையுமே மூலப்பொருட்கள் எல்லாமே. அதனால்தான் கிறிஸ்டல்ன்றது ஒரு பௌதிகமான கண்ணுக்கு தெரியற ஆற்றல். அதை ஃபீல் பண்ண முடியும், அவ்வளோதான். ஆனால் அது ஆற்றலை கண்ணில் பார்க்க முடியாது. ஆனால் கண்ணுகளை நம்ம பௌதிகமாக நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதுதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. எப்படி நடக்கிறது அதை நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஆனால் கண்ணுக்கு மட்டும் தெரியும் அந்த பௌதிகமாக படிக்கும் இருக்கிற கிறிஸ்டல். ரைட். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, மாஸ்டர்ஸ் இதில் ஒரு நம்ம இந்த படிகங்கள் நம்ம ஹீலிங், அதாவது நம்முடைய பிரச்சனைகளை தீர்வுக்கு குணப்படுத்துறதுக்கு, ஹீலிங்கான குணப்படுத்துறது, இப்போ குணப்படுத்துறதுக்கு உபயோகத்துக்கு முன்னாடி சில முன்ஜாகிரதைகள் ரொம்ப அவசியங்க. இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த இந்த கிறிஸ்டல்ஸ், அதாவது இந்த படிகங்கள் மருத்துவத்துக்கு இணையா நம்ம எடுத்துக்கூடாதுங்க. நம்ம உடல்ல ஏதாவது வியாதிகள் வந்ததுனாக்க இந்த வியாதிகளை குணப்படுத்துறதுக்கு இந்த படிகங்கள் யூஸ் பண்ண முடியாது. அதை வச்சு ஒரு அறுவை சிகிச்சை பண்ணணும், கிறிஸ்டலை வச்சு பண்ண முடியாது. ஒரு உடல்ல ஒரு ஒரு பிரச்சனை இருக்கு பௌதிகமா, நம்ம படிகத்தை வச்சு அதை குணப்படுத்த முடியாது. அதாவது ஏதாவது மருந்து சாப்பிடணும், ஒரு மாத்திரை சாப்பிடணும், ஒரு திரவரூப மருந்து சாப்பிடணும், சிறப்பு சாப்பிடணும், பௌதிக சிகிச்சை பண்ணணும், கிறிஸ்டல் வழியா அது நடக்காது. ரைட். அப்புறம் கால்லையோ இல்லை நம்ம உடல்லையோ ஏதாவது காயம் ஏற்பட்டிருக்கு, அடிபட்டிருக்கு, காயம் ஏற்பட்டிருக்கு, கிறிஸ்டலை வச்சு அது குணப்படுத்த முடியாது. இந்த விஷயம் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம கிறிஸ்டல் வச்சு எல்லாரும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நம்ம நினச்சோன்னாக்கா அது நடக்காது, குணப்படுத்த முடியாது. அதாவது மருத்துவத்துக்கு கிறிஸ்டலுடைய பொடிப்படியாக பண்ணி சாப்பிடலாம், மாத்திரையாட்டம் மருந்தாட்டம் நடக்காது, அது வேலை செய்யாது. மாஸ்டர்ஸ், இது நம்ம ரொம்ப ஜாகிரதையாக தெரிஞ்சுக்க வேண்டிய முன்ஜாகிரதைகள் இந்த படிகங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்போ என்ன, எதுக்கு தான் இந்த கிறிஸ்டல் அப்படின்னு கேள்வி வரும். இந்த கிறிஸ்டல் எதுக்கு அப்படின்னாக்க, பாவனை ரூபத்தில் நம்முடைய பாவனைகளுடைய கட்டுப்படுத்துறதுக்கு, நம்முடைய மன ரீதியாக இருக்கிற குழப்பங்களை, சொல்லப்போன வியாதிகளை, பாவனா ரூபத்தில் இருக்கிற வியாதிகளையும்
மனோ ரீதியாக இருக்கிற வியாதிகளையும் அதை குணப்படுத்துறதுக்கு உபயோகப்படுத்தலைங்க. பௌதிகமாக இருக்கிற இதுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஆனால் பௌதிகமாக இருக்கிறத ஒரு காயம் ஏற்பட்டாலும் அறுவை சிகிச்சை தேவை இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களுக்காக நம்ம வைத்தியத்தை எடுத்துக்கிட்டு அந்த வைத்தியத்துக்கு சப்ளிமெண்டா, அதாவது துணையா இந்த கிறிஸ்டல் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது முழுசா கிறிஸ்டலால எதுவும் குணமாகாது. ஆனால் பௌதிகமான சிகிச்சை நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த சிகிச்சைக்கு இது துணையா இருக்கும், அவ்வளோதான். சப்ளிமெண்ட் அப்படி துணையாக தான் இருக்கும், தவிர இதாக எதுவும் டைரக்டாக பண்ண முடியாது. ஆனால் இது மனோ ரீதியாக இருக்கிற குழப்பங்களுக்கு, அப்புறம் பாவனை ரூபத்தில் இருக்கிற குழப்பங்களுக்கு இது உபயோகப்படுத்தலாம். ரைட். சில கிறிஸ்டல்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம், சில படிகங்கள் தண்ணியில் அதை வந்து நம்ம முக்கி எடுத்து அந்த தண்ணி சாப்பிடக்கூடாதுங்க. எனக்கு சில கிறிஸ்டல்ஸ் வந்து மெர்க்குரியோட அமைக்கப்பட்டிருக்கு. அந்த மெர்க்குரி இருக்கிற கிறிஸ்டலை நம்ம தண்ணியில முக்கி எடுத்து இந்த தண்ணீரை நம்ம சாப்பிட்டோம்னாக்க அது விஷமா மாறிடும். அதனால இதை பற்றிய ஞானத்தை முழுசா தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த கிறிஸ்டல்ஸை நம்ம உபயோகப்படுத்தணும். நமக்குள்ள இருக்கிற பாவனா ரூபத்தில் இருக்கிறதையோ இல்லை மனோமய ரூபத்தில் இருக்கிற வியாதிகளை குணப்படுத்திக்கிறதுக்கு இது நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, இப்போ இந்த கிறிஸ்டல்ஸ் எப்படி வியாதியை குணப்படுத்துறது, ஹீலிங் எப்படி நடக்கிறது அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கனாக்க, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நிறைய உடல்கள் இருக்கு, நம்ம தெரிஞ்சுக்கணும். பௌதிகமாக அந்த கிறிஸ்டலை வந்து நம்ம அதை முக்கிய எடுத்து சில கிறிஸ்டல் முக்கிய எடுத்து தண்ணியை சாப்பிட்றதோ இல்லை சில கிறிஸ்டல்ஸ் அப்படியே மருந்தாத்து சாப்பிட்றதோ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதை பற்றி நிறைய சாஸ்திரங்கள் இருக்கு, சாஸ்திரிகமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படியே டமால் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டேஞ்சர். ஓகே, இது எப்படி குணப்படுத்த முடியாது? இது எப்படி குணப்படுத்துறது அப்படின்னாக்கா, நம்மளுக்கு நிறைய உடல்கள் இருக்குங்க. ஒன்று பௌதிக உடல், கண்ணுக்கு தெரியுது. இரண்டாவது பாவனாமய உடல், அதாவது அன்னமய உடல் அப்படின்னு சொல்லுவோம். பௌதிக உடலை அன்னத்தோட வளர்த்துறது. இரண்டாவது பிராணமய உடல், பிராணங்கள், அதுதான் நம்ம பாவனாமய உடல் அப்படின்னு சொல்லுவோம். மூன்றாவது மனோமய உடல், மனதுக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களோட சேர்ந்தது மனோமய உடல். நான்காவது விஞ்ஞானமய உடல், அதாவது புத்திக்கு சம்பந்தப்பட்டது. ஐந்தாவது ஆன்மீக உடல், அது ஆன்மீக சம்பந்தப்பட்டது. ஆறாவது விஸ்வமய உடல், அதாவது விஸ்வத்துக்கு சம்பந்தப்பட்டது, காஸ்மிக் பாடின்னு சொல்லுவோம். ஏழாவது நிர்வாணமய உடல், அது முக்தி அடைஞ்ச உடல், அங்கே உடலே இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு 7 உடல்கள் இருக்கு. பௌதிக உடல் தான் கண்ணுக்கு தெரியும். ஆனால் பௌதிக உடலை எதை குணப்படுத்தணும்னாலும் நம்மளுக்கு மருத்துவம் தேவை, அதை நினைவு வச்சுக்கணுங்க. பௌதிக உடலில் இருக்கிற குழப்பங்களை குணப்படுத்துறதுக்கு கிறிஸ்டலை யூஸ் பண்ண முடியாது. முதல்ல நம்மளுக்கு அந்த வைத்தியம் தேவை. ஓகே, ஆனால் இரண்டாவது உடல் இருக்கு இல்லையா, பிராணமய உடல் இல்லை பாவனாமய உடல், பாவனைகள், ஃபீலிங்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம, அதை யூஸ் பண்ணுறோம். அதை வந்து நம்ம குணப்படுத்தலாம் இந்த கிறிஸ்டல் வழியா. பாவனைகள், பிராணங்கள், பிராணமய உடல் சொல்லுவோம், எங்கே இருக்காது அது நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த உடல், ஒவ்வொரு உடலுக்கும் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு சக்கரம் இருக்கு. மூன்றாவது மனோமய உடல், மனோமய உடல் மனது சம்பந்தப்பட்டது. நீங்க பார்த்தீங்கன்னா அந்த மூன்றாவது உடல் நம்ம இரண்டாவது உடல் பிராணமய உடல், மூன்றாவது உடல் மனோமய உடல். இந்த மூன்றாவது உடல் தான் நம்ம இரண்டாவது உடல் மூன்றாவது உடல் ரெண்டுமே சேர்த்து நம்ம ஆஸ்ட்ரல் பாடி அப்படின்னு சொல்லுவோம். ஆஸ்ட்ரல் பாடினாக்க சூக்ஷ்ம உடல்கள், கண்ணுக்கு தெரியாது. அது முதல் பௌதிக உடல் தான் கண்ணுக்கு தெரியும், மிச்சம் இருக்க ஆடல் கண்ணுக்கு தெரியாது. ஸோ கண்ணுக்கு தெரியாத உடல்கள் ஆற்றலோட இருக்கும். சரிங்களா? கிறிஸ்டல்ன்றது ஒரு ஆற்றலோடு இருக்கிற பௌதிக பொருள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ ஆற்றல் லெவலில் தான், ஆற்றல் காலத்துலாம் இந்த குணங்கள் நடக்கும், குணப்படுத்துறது நடக்கும், ஹீலிங் நடக்கும். சாதாரணமாக நடக்காது.
ஓகே. ஸோ பிராணமய உடல், மனோமய உடல் இது எடுத்துக்கினாக்கா நம்மளுக்கு இதில் சக்கரங்கள் இருக்குது. சக்கரங்கள்னாக்கா நாடிகளுடைய சந்திப்பு. இப்போ பௌதிக உடலில் நம்மளுக்கு ரத்த நாளங்கள் இருக்கு இல்லையா? ரத்த நாளங்கள் உடம்பு ஃபுல்லாக பரவி இருக்கு. நம்முடைய இதயத்துலேருந்து ரத்தம் பம்ப் பண்ணி உடம்புல இருக்க அத்தனை இடத்துக்கும் போய் சேர்றது. தலைமுடியிலேருந்து கால் நகத்து வரலையும் எப்படி போய் சேர்றது? ரத்த நாளங்கள் வழியா ரத்த ஓட்டத்தை மூலயமா அது நம்மளுக்கு போய் சேர்றது. அது மூலியமா ஆற்றல் போய் சேர்றது இல்லையா? ரத்த நாளங்கள் நிறைய இடத்துல சந்திச்சு போகிறது இல்லையா? போகும்போது இதுவும் அது ஜிக்ஜாக், லெஃப்ட்ல ரைட்ல இடது பக்கம் வலது பக்கம் போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் கிராஸ் பண்ணி போகும்போது நிறைய இடத்துல சந்திப்பு வரும் இல்லையா? அதே மாதிரி நம்மளுக்கு ஆற்றல் வந்து நாடிகள் சொல்லுவோம். பௌதிக உடல் ரத்த நாளங்கள் போடுறது, ரத்தம் போடுறது நாளங்கள். ஆற்றல்ல அதாவது இரண்டாவது சூக்ஷ்ம உடல், மூன்றாவது சூக்ஷ்ம உடல் பாவனாமய உடல் இல்லை பிராணமய உடல் இல்லை மூன்றாவது உடல் மனோமய உடல் ஆஸ்ட்ரல் பாடி, இது ரெண்டுமே சேர்த்தாக்க அதுல சக்தி தான் ஓட்டம் ஓடுது. எப்படி ஓடுறது சக்தி? ஆற்றல் எப்படி ஓடுறது அப்படின்னா அந்த சக்தி ஓடுற நாளங்களை நம்ம நாடிகள் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி நாளங்கள் சந்திப்பு வரும்போது எப்படி நிறைய நாளங்கள் சந்திக்கும் போது எப்படி ஒரு சக்கரமாட்டம் உருவாருதோ அதே மாதிரி இந்த நாடிகள் சந்திக்கும் போது சக்கரமாட்டம் உருவாருது. சக்கரங்களா நிறைய நாடிகள் சந்திக்கிற இடத்த நம்ம சக்கரம்னு சொல்லுவோம். முக்கியமான நாடிகள் 72,000 நாடிகள். இன்னும் சொல்ல போனாக்க நம்ம நாடிகள் கிட்டத்தட்ட 2,72,000 மேல இருக்கு. ஆனா முக்கியமான நாடிகள் நம்ம 72,000 சொல்லுவோம். அந்த நாடிகள் சந்திக்கிற இடம் தான் சக்கரங்கள். அதுதான் ஆற்றல் இருக்கிறது. அது எந்தெந்த இடத்துல அந்த நாடிகள் சந்திக்கிறதோ அந்தந்த இடத்துல பௌதிக இடத்துல நம்மளுக்கு கிளான்ஸ் சுரப்பிகள் இருக்கும். ஸோ அந்த ஆற்றல் நம்ம எடுத்துக்கிட்டு சூக்ஷ்ம உடலில் இருக்கிற ஆற்றல் எடுத்துக்கிட்டு பௌதிகமாக இருக்கிற உடலில் இருக்கிற நாடிகள் கிரந்திகள் அதாவது சுரப்பிகள் வேலை பண்ணணும். இப்படிதான் நம்மளுக்கு நடக்கிறதுங்க. நம்ம சிஸ்டமா நடக்கிறது. சூக்ஷ்ம உடல் மூலியமா தான் நம்ம ஆற்றல் எடுத்துக்கிட்டு நம்ம வாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தோல உடல்ல கொஞ்சம் தான் அன்னம் மூலியமா கொஞ்சம் சக்தி வரும். ஆனா எல்லா விதமான செயல்கள் நம்ம சூக்ஷ்ம உடல்ல இருக்கிற ஆற்றல் தான் நடக்கிறது. ஓகே மாஸ்டர். இப்ப நம்மளுக்கு இந்த நாடிகள் சந்திக்கிற இடம் நம்ம சக்கரங்கள் சொல்லியிருக்கோம் இல்லையா? அது எங்க இருக்கு? மூலாதார சக்கரம் நம்ம உட்கார்ற இடம், சுவாதிஷ்டான சக்கரம் அதுக்கான கொஞ்சம் மேல, மனோமய மணிப்பூரக சக்கரம் அது நம்ம தொப்பை அதாவது ஜீர்ணத்தில் இருக்கிறது. அப்புறம் அதுக்கு பிறகு மேல இருக்கிற அனாஹத சக்கரம் அதாவது நம்ம இதயம் அப்புறம் வந்து நுரையீரல் இருக்கிற இடத்துல இருக்கிறது. அப்புறம் விசுதி சக்கரம் நம்ம தொண்டையில இருக்கிறது. அப்புறம் ஆக்ஞா சக்கரம் நம்ம நெற்றிக்கன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த இடத்துல பூர்வ மத்தியத்தில் இருக்கிறது. அப்புறம் சஹஸ்ராரம் நம்ம உச்சந்தலை மேல. இந்த இடத்துல சக்கரங்கள் இருக்கு. சக்கரங்கள் தகுந்த மாதிரி நம்முடைய சோல உள்ள அந்த சுரப்பிகள் கிளான்ஸ் கூட இருக்கு. ஓகே. ஸோ அந்த சக்கரங்கள் ஆற்றல் சரியா இருந்தனாக்கா இந்த எல்லா கிளான்ஸும் வேலை பண்ணும். சக்கரங்கள் சரியா இல்லைனாக்கா இந்த கிளான்ஸ் வேலை பண்ணாது. ஸோ இந்த கிறிஸ்டல்ன்றது நம்மளுக்கு ஆற்றல் லெவல்ல அது குணப்படுத்துறது. ஆற்றல் லெவலில் குணப்படுத்தணும்னாக்கா எந்த இடத்துல வேலை செய்யறது? இரண்டாவது உடல், மூன்றாவது உடல், பாவனாமய உடல் அதாவது பிராணமய உடல், அப்புறம் மூன்றாவது மனோமய உடல். இந்த உடல்கள் தான் இந்த கிறிஸ்டல்ல இருந்து வர்ற இந்த ஆற்றல் எப்படி வரும்? அது அதிர்வுகள் ரூபமா அந்த ஆற்றல் வரும். ஆற்றல் எப்படி பயணம் செய்யுங்க? அதிர்வுகள் ரூபமா அலைகள் ரூபமா அது பயணம் செய்யும். அப்படிதான் ஆற்றல் வரும். இந்த கிறிஸ்டல்ல அமைக்கப்பட்டிருக்கிற பதையான எவ்வளோ நாகரிகங்களுடைய ஞானம் ஆற்றல் ரூபத்தில் வருது. அது ஆற்றல் ரூபத்தில் இருக்கிற சூக்ஷ்ம உடல்கள் தான் செயல்படுத்தும். அதனாலதான் பௌதிகமா இருக்கிற எந்த வியாதிக்கும் இந்த கிறிஸ்டல் யூஸ் ஆகாது. பௌதிகமா இருக்கிற வியாதிக்கு நம்ம மருந்து எடுத்துக்கணும். ஆனா மானசீகமா இருக்கிற பாவனைகள் ரூபத்தில் மானசீகமா இருக்கிற வியாதிகளை நம்ம குணப்படுத்துறது தான் இந்த
படிகங்களை யூஸ் பண்ணணும். இந்த விஷயத்தை நம்ம அடிப்படையான ஞானமா தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ இப்போ என்ன ஆகும், இந்த கிறிஸ்டல்ல ஏற்கனவே பதிவான எவ்வளவோ ஞானம் ஆற்றல் ரூபத்தில் இருக்கு இல்லையா, அந்த ஆற்றல் ரூபத்தில் இருக்கிற ஞானம் நம்முடைய சூக்ஷ்ம உடலில் இருக்கிற அந்த சக்கரங்கள் மேல வேலை செய்யும். உதாரணத்துக்கு சொல்ல போனாக்க இந்த விசுத்த சக்கரம் எடுத்துக்கோங்களேன். விசுத்த சக்கரத்தை நீங்க எடுத்துக்கினாக்க அந்த விசுத்த சக்கரம் வந்து எங்க இருக்கு, இந்த தொண்டையில இருக்கு. அங்க இருக்கிற அந்த சுரப்பு என்ன, தைராய்டு. பார்த்தீங்களா, எல்லா கிளான்ஸ்லையும் எல்லா சுரப்பிகளும் ரொம்ப பெருசு வந்து தைராய்டு தாங்க. தொண்டை சம்பந்தப்பட்ட வியாதிகள், பேச்சுக்கு சம்பந்தப்பட்ட வியாதிகள், இந்த மாதிரி இருக்கிற வியாதிகளை குணப்படுத்தணும், அந்த இடத்த குணப்படுத்தணும் அப்படின்னாக்க நீங்க சாதாரண மருத்துவத்துல மருந்து எடுத்துக்கோங்க. ஆனா சூக்ஷ்ம லெவல்ல, அதாவது சூக்ஷ்ம தளத்துல, இரண்டாவது உடல் மூன்றாவது உடல் சூக்ஷ்மமா இருக்க சொன்னேன் இல்லையா, பிராணமய உடல் மனோமய உடல், அந்த இடத்துல ஆற்றல்கள், தைராய்டு இருக்கிற இடத்துல விசுத்த சக்கரம் சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல இருக்கிற ஆற்றல் இருக்கிற சக்கரங்கள் இரண்டாவது உடல் மூன்றாவது உடல் மேல நம்ம அதுக்கு சில படிகங்கள் இருக்கு. அந்த படிகங்கள் இது மேல வச்சு நம்ம மெடிடேஷன் பண்ணணும். இதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, ஒரு முறை இருக்கு. அது மாதிரி நீங்க பண்ணீங்கன்னாக்க ஆட்டோமேட்டிக்கா அது மேல குணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு வர்ணம் இருக்கு. ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு வர்ணம். நம்ம வானவில்ல வர்ணங்கள் இருக்கு, 7 வர்ணங்கள் இருக்கு இல்லையா, அது என்ன சொல்லுவோம், விப்ஜியார்னு சொல்லுவோம். நம்ம விப்ஜியார் வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். பார்த்தீங்களா, இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு கலரும் எதை குறிக்கிறது, ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு வர்ணத்தை குறிக்கிறது, ஒவ்வொரு வர்ணமும் ஒரு ஆற்றலை குறிக்கிறதுங்க. மாஸ்டர் இது வந்து ரொம்ப சயின்டிஃபிக்கா கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதா இது எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியும், ஹீலிங் எப்படி தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மூலாதார சக்கரம், அது ரூட் சக்கரம்னு சொல்லுவோம். மூலாதார சக்கரத்துக்கு மூலாதார சக்கரம் நம்ம உட்கார்ற இடத்துல குதஸ்தானம் சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல இருக்கு. அது எந்த கலர் குறிக்கிறது, அது ரெட் கலர் குறிக்கிறது. அதுக்கு ஒரு அலை வேகம் இருக்கு. ஆற்றல்ன்றது அலை வேகத்துல அலைகளா அதிர்வுகளா பயணம் செய்யும். ஒரு ரெட் கலருக்கு அதுக்கு இருக்கிற ஆற்றல பயணம் செய்யும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சில கிறிஸ்டல்ஸ் எல்லாம் இருக்கு. அதை நம்ம யூஸ் பண்ணி அந்த மூலாதார இடத்துல, அதாவது மூலாதாரம் சுவாதிஷ்டானம், இந்த இடத்துல நீங்க ஏதாவது குழப்பம் இருந்தாங்க, மூலாதாரத்துல குழப்பம் இருந்தா என்ன அர்த்தங்க, மூலாதாரத்தில் குழப்பம் இருக்கானாக்கா குழந்தை பிறக்கல. சுவாதிஷ்டானம் பேங்க்ரியாஸ், பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னாக்கா கிட்னிக்கு சம்பந்தப்பட்ட வியாதிகள், மணிப்பூரத்தில் வரும்போது பேங்க்ரியாஸ் சக்கரம், ஜீரண சம்பந்தப்பட்ட வியாதிகள், இந்த மாதிரி வியாதிகள் வரும்போது நம்மளுக்கு இந்த கிறிஸ்டல்ஸ் வழியா அந்த சில கிறிஸ்டல்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த பேர் நிறைய கிறிஸ்டல்ஸோட பேர் இருக்கு, அது தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரூட் சக்கரம், அதாவது மூலாதார சக்கரம், அது எந்த வர்ணத்தை குறிக்கும், அது வந்து ரெட் கலரை குறிக்கும். அந்த ரெட் கலரில் அந்த மூலாதார சக்கரத்தில் இருக்கிற குழப்பங்களை நம்ம தீர்த்து வச்சுக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு இருக்கிற சில ஸ்மோக்கி குவார்ட்ஸ், சில கிறிஸ்டல்ஸ் பேர் சொல்கிறேன் நான். ஸ்மோக்கி குவார்ட்ஸ், ரெட் ஜாஸ்பர், ஓகே, ஒப்சிடியன், ரெட் டைகரைட், அப்புறம் வந்து பிளாக் டோர்னைட். பார்த்தீங்களா, ரெட்டு பெயர் வருது பாருங்க, சிவப்பு வரணும். இது அது மூலாதார சக்கரத்தை குறிக்குது. இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸை நம்ம யூஸ் பண்ணி இந்த சந்தானத்தை உற்பத்தி பண்ணுற, அதாவது ஆணுக்கு பெண்ணுக்கு சந்தானத்தை உற்பத்தி பண்ணுற உறுப்புகள், அவயவங்கள் அங்கே தானே இருக்கு. ஸோ அந்த சூக்ஷ்ம தளத்தில் பாவனமய உடல்ல மனோமய உடல்ல இருக்கிற அந்த சூக்ஷ்ம தளத்தில் இருக்கிற குழப்பங்களை தீர்வு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நான் பேர் சொன்னாலே இந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம மெடிடேஷன் பண்ணணும். இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சுவாதிஷ்டான சக்கரம், சுவாதிஷ்டான சக்கரத்தில் அதுக்கு இருக்கிற அது எந்த வாரத்தை குறிக்கும், ஆரஞ்சு கலர் குறிக்கும். ஆரஞ்சு கலரில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது பீச் மூன்ஸ்டோன், அப்புறம் ஆரஞ்சு அவெஞ்சர். பார்த்தீங்களா, ஆரஞ்சு பேர் வந்து பாருங்க, ஆரஞ்சு அவெஞ்சர், அப்புறம் ஆரஞ்சு கால்சைட், பிளஸ்டோன்,
இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் நம்ம யூஸ் பண்ணி நம்மளுடைய சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருக்கிற குழப்பங்கள், சுவாதிஷ்டான சக்கரம் கிட்னிஸ் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே எட்ரில்ன்ற கிளாண்ட் இருக்கு, மூலாதாரத்தில் கோனேட்ஸ்ன்ற கிளாண்ட் இருக்கு, சிறப்புகள். அந்த கிளாண்ட்ஸில் ஆற்றல் மூலியமா நம்ம, அதாவது ஆற்றலில் இருக்கிற சூக்ஷ்ம தளத்தில் இருக்கிற ஆற்றல் மூலமா இருக்கிற அந்த நாடிகளில் குழப்பம் இருந்தாக்க ஸ்தூல ரூபத்தில் இருக்கிற இந்த ஸ்தூல உடல்ல நம்மளுக்கு வியாதிகள் வரும். அதனால அந்த இடத்துல நம்ம சரிப்படுத்தினாக்க இந்த இடத்துல சரி பண்ணது முடியும். ஸோ பௌதிக உடல்ல நம்ம சரியாயிடும். திருப்பி ஒரு விஷயத்தை என்ன வச்சுக்கணும், பௌதிக உடல்ல பௌதிகமா நிறைய குழப்பங்கள் இருந்தனாக்க அதுக்காக கிறிஸ்டல் யூஸ் பண்ண முடியாது, அதுக்கு மருத்துவம் தான் தேவை. மனோமய ரீதியில, மனோமய உடல்ல இல்ல பாவனாமய உடல்ல, இரண்டாவது உடல் மூன்றாவது உடல்ல சூக்ஷ்ம தளத்துல இருக்கிற விஷயங்களை தான் இதுக்கு குணப்படுத்த முடியும். ஓகே. அதே மாதிரி நீங்க மணிப்பூர சக்கரம் எங்க இருக்கு, தொப்பை, அதாவது ஜீர்ணாசயத்துல இருக்கு, அது ஒரு பேங்க்ரியாஸ், அங்கதானே இன்சுலின் உற்பத்தி ஆகுது. ஸோ பேங்க்ரியாஸ்ல இருக்கிற குழப்பங்களை, ஜீர்ணாசய சம்பந்தப்பட்ட குழப்பங்களை, கேஸ் ட்ரபிள், அப்புறம் வாந்தி பேதி இதெல்லாம் வருது, சாப்பிட்றது ஜீரணமாகல, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம குணப்படுத்திக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு சில கிறிஸ்டல்ஸ் இருக்கு. அந்த ஜீர்ணாசயம் இருக்கிற இடம் மணிப்பூரக சக்கரம் சொல்லுவோம். சூக்ஷ்ம தளத்தில் இரண்டாவது மூன்றாவது சூக்ஷ்ம உடல்களில் அது எந்த கலரை குறிக்கிறது, அது வர்ணம் எல்லோ வர்ணத்தை குறிக்கும். அதுக்கு சில கிறிஸ்டல்ஸ் இருக்கு, சிட்ரைன், டைகர் சை, ஆம்பர், எல்லோ கால்சைட். பார்த்தீங்களா, எல்லோன்ற வார்த்தை வந்து பாருங்க. இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸை நம்ம எடுத்துக்கிட்டு மணிப்பூர சக்கரத்தில் இருக்கிற இடத்துல, அது தொப்பா இருக்கிற இடத்துல அந்த கிறிஸ்டலை வச்சு நம்ம அதுக்கு மெடிடேஷன் பண்ணணும். சில ப்ரொசீஜர் இருக்கு, அது பிரகாரம் நம்ம பண்ணாக்க அது குணமாத்து இருக்கு. அதே மாதிரி அநாத சக்கரம் எங்க, மார்பு இடத்துல, மார்பு அப்புறம் நுரையீரல்கள், இந்த இடத்துல இருக்கிறது தான் நம்ம அநாத சக்கரம் சொல்லுவோம். அது எந்த வர்ணத்தை குறிக்கிறது, அது கிரீன், பச்சை வர்ணத்தை குறிக்கிறது. பார்த்தீங்களா, மணிப்பூர சக்கரம் எல்லோ மஞ்சள், அநாத சக்கரம் கிரீன் பச்சை வர்ணத்தை குறிக்கிறது. அதுக்கு சில கிறிஸ்டல்ஸ் இருக்கு, படிகங்கள் இருக்கு யூஸ் பண்றதுக்கு. ரோஸ் குவார்ட்ஸ், கிரீன் அவெஞ்சர், பார்த்தீங்களா கிரீன் வார்த்தை வருது பாருங்க, கிரீன் அவெஞ்சர், அப்புறம் ரோஹோடோனைட், அப்புறம் அமெசோலைட். இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸை நம்முடைய மார்பு லெவல்ல, அதாவது நுரையீரல்ல இருக்க சம்பந்தப்பட்ட வியாதிகள், அப்புறம் நெஞ்சுக்கு சம்பந்தப்பட்ட வியாதிகள், சூக்ஷ்ம தளத்துல இது நினைவு வச்சுக்கணும் நம்ம, சூக்ஷ்ம தளத்துல. ஏன்னா கிறிஸ்டல் ஆற்றல் இருக்கிறது பொருள். ஸோ ஆற்றல் எங்க வேலை பண்ணும், சூக்ஷ்ம தளத்துல. இரண்டாவது நம்முடைய உடல் பாவனாமய உடல், மூன்றாவது உடல் மனோமய உடல், இந்த இடத்துல வேலை பண்ணும். இது அடிப்படையான ஞானங்க, இது நினைவு வச்சுக்கணும் நம்ம அடிக்கடி. ஸோ இந்த இடத்துல இந்த கிறிஸ்டல்ஸை வச்சு பௌதிகமா இந்த இடத்துல இந்த கிறிஸ்டல்ஸை வச்சு நம்ம மெடிடேஷன் பண்ணாக்க, தியானம் பண்ணாக்க, அந்த கிறிஸ்டல் மூலியமா வர்ற ஆற்றல் அந்த சூக்ஷ்ம உடல்ல இருக்கிற நாடிகளை சுத்திகரப்படுத்தும். அப்ப ஸ்தூல உடல்ல அந்த இடத்துல இருக்கிற அந்த சுரப்பிகள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்முடைய இதயத்தில் இருக்கிற சுரப்பி என்ன, கோனேட்ஸ், அது பேர் பார்த்தீங்களா, அது குணமாகும் சூக்ஷ்மத்தில் குணமாச்சுனாக்கா ஸ்தூலத்தில் இருக்கிற அந்த சுரப்பிகள் சரியா வேலை செய்யும். அந்த மாதிரி தான் குணமாகும். அதே மாதிரி நம்ம த்ரோட் சக்கரம், அதாவது விசுத்த சக்கரம், அதோடைய வர்ணம் என்ன, அதோடைய வர்ணம் ப்ளூ கலர். அது எங்க இருக்கு, அது தொண்டையில இருக்கு. த்ரோட் தொண்டை தானே, அது அங்க இருக்கிற கிளாண்ட் என்ன, அங்க இருக்கிற கிளாண்ட் தைராய்டு. இந்த தைராய்டு கிளாண்டை நம்ம இருக்கிற குழப்பங்களை பௌதிகமா இருக்கிற இடத்துல அது குணப்படுத்தணும்னாக்க நம்மளுடைய சூக்ஷ்ம உடலான பாவனாமய உடல் மனோமய உடல்ல இருக்கிற அந்த நாடிகள்ல இருக்கிற அடைப்புகள், அதாங்க வியாதி. வேற என்ன இருக்கு, அங்க அடைப்பு இருந்தாக்க இங்க வியாதியா வந்துடும். அந்த அடைப்புகளை நம்ம சுத்திகப்படுத்தலாம். இதுக்கு வர்ணம் என்ன, இந்த வர்ணம் ப்ளூ கலர், நீலம். அதை நம்ம யூஸ் பண்றதுக்கு பாருங்க என்னென்ன கிறிஸ்டல்ஸ் வேணும், அங்கிலைட்டு,
அப்புறம் வந்து அமேசானைட்டு, கியனைட்டு, ப்ளூகினாஸ், பார்த்தீங்களா கலர் வருது, ப்ளூகினாஸ், ப்ளூகினாஸ் ஐ, அதே மாதிரி ப்ளூ டோபாஸ். இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் நிறைய இருக்குது. அந்தந்த கிறிஸ்டல்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டு படங்கள் எடுத்துகிட்டு அந்த இடத்துல வச்சு நம்ம தியானம் பண்ணாக்க மாஸ்டர்ஸ் திருப்பி நம்ம தியானம் தான் வரணும், எந்த மேஜிக்கும் நடக்காது. தியானம் பண்ணாக்க அது அந்த அந்த இடத்துல இருக்கிற சூக்ஷ்ம தளத்தில் அது குணமாகும், ஸ்தூல தளத்தில் அது சரிப்படுத்தப்படும். அதே மாதிரி அடுத்த சக்கரம் ஆக்ஞா சக்கரம். ஆக்ஞா சக்கரம்ன்றது இந்த 2 கண் நடுவில், அதாவது பூர்வத்தில் நடுவில் இருக்குது, அது 3வது கண் சொல்லுவோம் இல்லையா. அதனுடைய கலர் என்ன? இண்டிகோ, அது வயலட்டோட கொஞ்சம் கம்மியானது. வானவில் கலர்கள் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். இந்த 7 கலர்கள் தான். 7 கலர் ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு சக்கரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இண்டிகோ கலர் எப்படி இருக்கும்? வயலட் கலரோட கொஞ்சம் கம்மியான வர்ணத்தில் இருக்கும், அது அதுக்கு சம்பந்தமான ஆற்றலில் இருக்கும். ஸோ அந்த ஆக்ஞா சக்கரம் இருக்கிற அந்த அந்த இருக்கிற குழப்பங்கள், அதாவது ஆக்ஞா சக்கரம் மனது சம்மந்தப்பட்டது, பார்த்தீங்களா. அந்த குழப்பங்களை நம்ம சரிப்படுத்தணும் அப்படின்னாக்கா அதுக்கு இருக்க சில கிறிஸ்டல்ஸ் இருக்கு. லாபிஸ் லேசோலைட், லோலைட், சஃபயர், சோடிலைட், இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் படிகங்களை நம்ம ஆக்கிரமிக்கிறோம். இந்த புருவ மத்தியத்தில் வச்சு நம்ம தியானம் பண்ணக்க நம்மளுக்கு மனதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பாவனைக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பு. இண்டியோ கலர். அதே மாதிரி சாசரார் சக்கரம், அதாவது கிரவுன் சக்கரான்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த கிரவுன் சக்கரோடைய கலர்னா வயலட். அதுதான் இருக்கிற எல்லா வர்ணங்களையும் ரொம்ப அற்புதமான ஆற்றல் இருக்கிறது, அதிகமான ஆற்றல் இருக்கிற வர்ணம் என்னன்னாக்க வயலட். நீ வயலட் கீழே வர 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 அது வர்ணங்களுடைய ஆற்றல் கம்மியாகிட்டா இருக்கும். வயலட்டோட கம்மியான ஆற்றல் இண்டிகோ, இண்டிகோட கம்மியான ஆற்றல் ப்ளூ, ப்ளூவோட கம்மியான ஆற்றல் கிரீன், கிரீனோட கம்மியான ஆற்றல் எல்லோ, எல்லோட கம்மியான ஆற்றல் ஆரஞ்சு, ஆரஞ்சோட கம்மியான ஆற்றல் ரெட். இந்த மாதிரி ஆற்றல் கம்மியாகிட்டா இருக்கும். இப்போ கிரவுன் சக்கரத்தில், அதாவது இந்த கிரவுன் சக்கரம் எதை குறிக்கும்? கிரவுன் சக்கரம் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதாவது ஆன்மீக லெவலில் இருக்கிற சில குழப்பங்கள் ஏதாவது இருந்துனாக்க. ஆன்மீக குழப்பம் என்ன? நிறைய நம்மளுக்கு நிறைய தியானத்தில் நிறைய அனுபவங்கள் வேணும், ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்ல நம்மளுக்கு குணப்படுத்தணும், இதை கொஞ்சம் இந்த ஆற்றலோட அதிகப்படுத்தணும் அப்படின்னாக்கா அதுக்கு யூஸ் பண்ணுறது வயலட் கலரில் இருக்கிற வர்ணத்தை குறிக்கிற இந்த கிரவுன் சக்கரம், சாசரா சக்கரத்தை யூஸ் பண்ணுறதுக்கு சில கிறிஸ்டல்ஸ் இருக்குது. சில லைட் கிளியர் குவார்ட்ஸ், பார்த்தீங்களா, கிளியர் குவார்ட்ஸ், அதாவது ரொம்ப சுத்திகப்படுத்தப்பட்டு ரொம்ப அதில் எந்த விதமான வர்ணம் இருக்காதுங்க, அவ்வளோ கிளியராக இருக்கும், அது பேர் கிளியர் குவார்ட்ஸ். அந்த மாதிரி கிறிஸ்டல்ஸு. அப்புறம் வந்து மூன் ஸ்டோன், ஃப்ளோரைட், அப்புறம் அமிர்ஜலிஸ்ட். இந்த கிறிஸ்டல்ஸு நம்ம யூஸ் பண்ணாக்க ஆன்மீக விஷயத்தில் இருக்கிற சில குழப்பங்கள் நம்ம குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய இந்த இதெல்லாம் வரும். அப்புறம் எப்படி இந்த எந்த கிறிஸ்டல் எப்படி யூஸ் பண்ணணும் குணப்படுத்துறதுக்கு அந்த விஷயத்த நம்ம நல்லபடியாக நம்ம ஆன்மீகம், அதை சயின்டிஃபிக்காக விஞ்ஞான ரூபத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் நிறைய கிறிஸ்டல்ஸ் விற்கிறாங்க, நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. எங்கே விற்கிறாங்கன்ட்டு நம்ம கூகுளில் பார்த்தா அதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்தந்த கிறிஸ்டல் நம்ம யூஸ் பண்ணிட்டு அந்த குணத்தை நம்ம அடையலாம். ஓகே, இன்னொரு இது எப்படி நம்ம குணப்படுத்துகிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ ஒவ்வொரு சக்கரம் ஒவ்வொரு வண்ணத்தை குறிக்கும்னு சொன்னோம் இல்லையா, அந்த வண்ணத்தை தகுந்த மாதிரி பாருங்கள், அந்த வண்ணத்தை தகுந்த மாதிரி இந்த கிறிஸ்டலுடைய வர்ணம் கூட இருக்குது. ரெட் எனக்கு ரெட் சஃபயர், ரெட் எனக்கு மூலாதாரத்தில் இருக்கிறது நம்ம ரெட் டைகர் ஐஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி சில கிறிஸ்டல்ஸு இருக்குது, அது பிரகாரம் நம்ம யூஸ் பண்ணி அந்த குணப்படுத்திக்கலாம். ஓகே, திருப்பி சொல்கிறேன், கிறிஸ்டல்ன்றது பௌதிகமாக இருக்கிற வியாதியை முழுசாக குணப்படுத்துறதுக்கு உபயோகப்படுத்த முடியாது. மானசீக ரீதியில் இருக்கிற, அதாவது பாவனாமய உடல், 2வது உடல்,
மனோமய உடலில் இருக்கிற அந்த அந்த அதை அந்த குழப்பங்களை சரிப்படுத்துறது தான் யூஸ் பண்ண முடியும் ஆற்றல் ரூபத்தில். பௌதிகமாக எதையும் எடுத்துக்கூடாது, உள்ளே சாப்பிட மருந்தாட்ட சாப்பிடலாம், அது நடக்காது. அது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஓகே மாஸ்டர். ஸோ இந்த மாதிரி இந்த கிறிஸ்டல்ஸ் நம்முடைய வியாதிகளை குணப்படுத்துறதுக்கு, அதாவது ஆற்றல் ரூபத்தில் இருக்கிற இடத்துல, நாடிகள் இருக்கிற இடத்துல நம்ம குணப்படுத்திக்கனாக்க பௌதிகமாக இருக்கிற இடத்துல அந்த கிளான்ஸ் சுரப்பிகள் குணமாகும். அப்போ நம்மளுக்கு பௌதிகமாக நம்மளுக்கு அந்த அந்த வியாதிகள் போக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். உள்ள எடுத்துக்கிறதெல்லாம் கிடையாதுங்க. உள்ள வாங்கி போடுற இடத்துல சாப்பிடலாம் அந்த மாதிரி கிடையாது. ஓகே, ரொம்ப அதிகமான வியாதி இருந்தானாக்கா நீங்கள் அறுவை சிகிச்சைக்கு போகணும், இல்லை மருந்துகள் மாத்திரைகள் தான் சாப்பிட்றோம். சூக்ஷ்ம தளத்தில் தான் இது குணமாகும் தவிர ஸ்தூல தளத்தில் தூரமாக எதுவும் குணமாகாது. இந்த விஷயம் நம்ம நினைச்சுக்கணும். ரைட். அதே மாதிரி இது எப்படி நம்மளுக்கு இந்த மாதிரி குணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னாக்க, மனிதன் நிறைய குணங்களோடு இருப்பான். குணம்ன்றது கூட ஒரு ஆற்றல் தாங்க இல்லையா? நல்லது கெட்டது, அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ், அதாவது நேர்முறை எதிர்முறை குணங்களோடு இருப்பான். அந்த குணம் இருக்கும்போது அந்த அதுவாக ஆற்றல் கூட வந்துகிட்டே இருக்கும். ஆனால் மனிதனுடைய ஆற்றல் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாவனைகள் மாறினாலும், மனதில் இருக்கிற எண்ணங்கள் மாறினாலும் ஆற்றல் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மனிதனுடைய ஆற்றல் ஒன்று நேர்முறை எண்ணங்களோடு இருக்கலாம், இல்லை மறைமுக எதிர்மறை எண்ணங்களோடு இருக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி செயல்கள் பண்ணுவோம். ஆனால் இந்த கிறிஸ்டல்ஸு நம்ம இந்த பௌதிகம் நம்ம இந்த படிகத்தை யூஸ் பண்ணும்போது இதில் இந்த மாதிரி ஆற்றல் மாறாது. ஒரே விதமான ஆற்றல் இருக்கும். அதுவும் சரியான வரிசை கிரமத்தில் அற்புதமான அமைப்போடு வர்ற ஆற்றல். அதுக்கு தான் இந்த கிறிஸ்டல் யூஸ் பண்ணாக்க நம்ம உடம்புல இருக்கிற எந்த விதமான குழப்பம் இருந்தாலும் சரியான ஆற்றல் வந்துட்டே இருக்கும்போது அது அந்த இருக்கிற சூக்ஷ்ம தளத்தில் இருக்கிற அந்த உடல்களில் இருக்கிற நாடிகளை அது சுத்தப்படுத்தும், தூய்மைப்படுத்தும். அந்த நாடிகளை தூய்மைப்படுத்தினாக்க நம்ம பௌதிக உடலில் அந்த சுரப்பிகள் வேலை பண்ணி நம்மளுக்கு அந்த வியாதி குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தான் அது யூஸ் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிலிக்கான் அப்புறம் ஆக்சிஜன், அப்புறம் நம்மளுக்கு தண்ணீருடைய ஃபார்முலா என்ன? H2O, 2 ஹைட்ரஜன் அணுக்கள், 1 ஆக்சிஜன் அணு, ப்ளஸ் சிலிக்கான்ன்றது ஒரு மினரல் இல்லையா, ஒரு சால்ட். அது 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 சிலிக்கானையும் இந்த தண்ணியில் இருக்கிற ஆக்சிஜனையும் அது எடுத்துக்கிட்டு ஹைட்ரஜன் வெளில விட்டுரும் கம்ப்ளீட்டாக. இது ரெண்டுமே சேர்ந்தாதான் உருவாகிறது தான் நம்முடைய கிறிஸ்டல் படிகம். ஸோ சிலிக்கான் டை ஆக்சைடு அதுதான் நம்முடைய கிறிஸ்டலுடைய மூல தத்துவம். சிலிக்கான் டை ஆக்சைடு அதாவது ஒரு அணுவுடைய சிலிக்கான், 2 அணுக்களுடைய எரிவாயு ஆக்சிஜன் ரெண்டுமே சேர்த்தா அதில் வர்றது தான் சிலிக்கான் டை ஆக்சைடு. சிலிக்கான் டை ஆக்சைடு தான் நிறைய விதமான அமைப்பில் வந்து 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 இந்த கிறிஸ்டல்ஸை உருவாது. சிலிக்கான் டை ஆக்சைடு, அப்புறம் பொட்டாசியம், அப்புறம் கந்தகம், இதெல்லாம் நம்ம தெரியும். இதெல்லாம் சேர்த்து ஆக்சிஜனோட சேர்ந்து விதமான அமைப்பில் வரும்போது ஒவ்வொரு குணத்தை வெளிப்படுத்தும் ஆற்றல் ரூபத்தில். அந்த மாதிரி அது இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, மூலாதார சக்கரத்தில் இருக்கிற குழப்பங்கள், சுவாச சக்கரத்தில் இருக்கிற குழப்பங்கள், மணிப்பூர் சக்கரத்தில் இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் ஒவ்வொரு வனத்தை குறிக்கும். அந்த கிறிஸ்டல் நம்ம எடுத்துக்க அது நம்மளுக்கு யூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ரைட் மாஸ்டர்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும். இந்த கிறிஸ்டல்ன்றது எப்படி நம்மளுக்கு வேலை பண்ணுறது அப்படின்னாக்கா, இது வந்து பிளாஸ்போ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். பிளாஸ்போ எஃபெக்ட்னாக்கா நம்ம மனதோட நினச்சி அதை விசுவாசத்தோட வச்சாதான் அது வேலை செய்யும். உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல போனாக்கா, நம்ம ஏதாவது வியாதி வந்திருக்கு, மாத்திரை சாப்பிட்றீங்க, ஓகே, பேராசிட்டமால் சாப்பிட்றீங்க, ஜுரம் வந்தாக்க பேராசிட்டமால் டேப்லெட் சாப்பிட்றோம். ஓகே, பேராசிட்டமால் சாப்பிட்டாக்க எப்படி குணமாகுதுங்க மாஸ்டர்? ரொம்ப மூலமான விஷயம் நான் சொல்கிறேன். பேராசிட்டமால் டேப்லெட் சாப்பிட்டாக்க எப்படி குணமாகுது? பேராசிட்டமால் டேப்லெட்டு நம்ம போதிகமாக உள்ள சாப்பிட்டா அது உள்ளே போயிட்டு டபால் வேலை செஞ்சிடறதா? ஒன்றும் அந்த மாதிரி செய்யாது. அந்த மாதிரி எந்த வேலை செய்யாது.
எப்படி வேலை செய்யறது அப்படின்னாக்க, நம்ம பேராசிட்டமால் டேப்லெட் நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஜுரம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்க, ஓகேம்மா இந்த டேப்லெட் எடுத்துக்கோ, பேராசிட்டமால் டேப்லெட் எடுத்துக்கோ அப்படியே அவர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாரு. ப்ரிஸ்கிரைப் பண்ணாக்க இந்த பேராசிட்டமால் டேப்லெட் நம்ம சாப்பிட்டாக்க நம்மளோட குணமாயிடும் அப்படின்ற விசுவாசத்தோட நம்ம எடுத்துக்கிறோங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம், தெரிஞ்சுக்க வேண்டியது. விசுவாசம், நம்பிக்கை, திருடமான நம்பிக்கையோட நம்ம இந்த டேப்லெட் சாப்பிட்றோம். இந்த டேப்லெட் சாப்பிட்டாக்க என்ன ஆகுது, இந்த நம்பிக்கைன்றது எங்கே வேலை பண்ணுறது? இந்த நம்பிக்கைன்றது மனோமய உடலில் வேலை பண்ணுறது, பாவனாமய உடலில் வேலை பண்ணுறது. 2வது உடல், 3வது உடல் சொன்ன இல்லையா, சூக்ஷ்ம உடல்கள். பாவனை, விசுவாசம். ஓ, இந்த டேப்லெட் நம்ம சாப்பிட்டோம்னாக்கா நம்மளோட குணமாயிடுங்க, நம்மளுடைய ஜுரம் கேரண்டியா அப்படின்ட்டு அந்த பாவனையோட சாப்பிட்றோம். மனதில் அந்த எண்ணம் வந்துடுச்சு, திருடமான எண்ணம் வந்துடுச்சு, நம்பியாச்சு. ஓகே, இந்த டேப்லெட் நம்ம சாப்பிட்டோம்னாக்கா நம்ம ஜுரம் குறைஞ்சிரும் என்ற யோசனை, பலமான திருடமான யோசனை. அந்த யோசனைக்கு மாறாத எந்த விதமான யோசனை கிடையாது. அதாவது நேர்முகமான எண்ணங்கள். இது சாப்பிட்டா கேரண்டியா குணமாயிடும், குணமாகாதுன்ற எண்ணமே வராது. எண்ணம் வந்தது அது வந்து எதிர்மறை எண்ணம். எதிர்மறை எண்ணம் வந்தது உங்களுக்கு வேலை பண்ணாது. அவ்வளோ பூர்ணமான விசுவாசத்தோட ஓகே இது கேரண்டியா வேலை செய்யும் அப்படின்ட்டு ஒரு நேர்முகமான எண்ணம், திருடமான எண்ணம். அதுக்கு மாறுதல வேற எண்ணம் வராது. அதான் பாசிட்டிவ் தாட் அப்படின்னு. நெகட்டிவ் தாட்னாக்க வேலை பண்ணுமோ பண்ணாதோ சந்தேகம். சந்தேகம் வந்தது டெஃபினட்டாக அந்த மருந்து வேலை பண்ணாது. மாஸ்டர்ஸ், இதுதான் நம்மளுக்கு நடக்கிறது மாஸ்டர்ஸ். ஸோ எல்லாமே ஆற்றல் ரூபத்தில் நடக்கிறது, சூக்ஷ்ம தளத்தில் நடக்கிறது. ஸோ அந்த விசுவாசம், அந்த யோசனை, அதுதான் நம்மளுக்கு வேலை செய்ய வைக்கிறது. இதை நம்ம பிளாசிபோ எஃபெக்ட் அப்படி சொல்லுவோம் ஆங்கிலத்தில். விசுவாசம் நம்பிக்கையோட செயல், இந்த யோசனை வர செயல். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ என்ன ஆகுது, இந்த டேப்லெட் சாப்பிடும்போது ஒரு விசுவாசத்தோட நம்பிக்கையோட நம்ம அந்த டேப்லெட் சாப்பிட்றோம். டாக்டர் சொல்லிட்டாருப்பா, இந்த டேப்லெட் கொடுத்துட்டாரு, இது கேரண்டியாக நம்மளுக்கு நம்மளுடைய ஜுரத்தை கம்மி பண்ணிடும் அப்படின்ட்டு அந்த முழு நம்பிக்கையோட நம்ம சாப்பிட்றோம். அந்த மாதிரி முழு நேர்முக எண்ணத்தோட நம்ம அந்த டேப்லெட் சாப்பிட்றீங்க. எப்போ அந்த நேர்முகத்தோட சாப்பிட்றீங்களோ அப்போ மனதில் போய் அது பதிவு ஆகும். ஓகே, இந்த டேப்லெட் சாப்பிட்டாச்சு, இது கேரண்டியாக வேலை பண்ணும் என்ற பாவனை, என்ற எண்ணம். பாவனமய உடல், மனோமய உடலில் அந்த பாவனை, அந்த எண்ணம் வருது. வந்த உடனே என்ன ஆகும், நம்ம ஆக்ஞா சக்கரத்தில் இருந்தால் எல்லாம் ஆக்ஞான என்ன, ஆக்ஞான கமாண்டு, அதாவது ஆணை கொடுக்குறது தான். அங்கேருந்து நம்ம மனதிலேருந்து நம்மளுக்கு உடம்புல இருக்க எந்த இடத்துல வியாதி இருக்கோ அந்த இடத்துக்கு நம்மளுக்கு அந்த சிக்னல்ஸ், ஆணைகள் போக ஆரம்பிச்சு பாவனாமய நிலத்தில் தளத்தில், மனோமய தளத்தில் அதுக்கு தகுந்த அந்த உடலில் இருக்கிற ஆட்டம்ஸ், மாலிக்யூல்ஸ் தயாராக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல எந்த இடத்துல குணமாகணுமோ அந்த இடத்துல அதுக்கு தகுந்த ஆற்றல் போக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தான் நம்ம எது எடுத்தாலும், எந்த மருந்து பௌதிகமாக எடுத்தாலும் அது குணமாறுதுங்க. பாவமய உடலில் இருக்கிற ப்ளஸ் மனோமய உடலில் இருக்கிற எண்ணம், திருடமான எண்ணம், பாவனமய உடலில் இருக்கிற பாவனைகள். ஓ, டேப்லெட் சாப்பிட்டாச்சு, ஜுரம் கம்மியாயிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாவனையோட. அதனால்தான் அது குணமாறுது. வெறுமனே இருக்கிற டேப்லெட்ல இருக்கிற அந்த டேப்லெட்ல இருக்கிறது நாங்கள் உப்பு தாங்க, அப்படிதானே, அது குணமாக்காதுங்க. நம்ம பாவனையில இது குணமாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அது மூலியமா தான் குணமாறுது. இது குணமாகும்ன்ற பலமான எண்ணம் இருக்கு இல்லையா மனோமய தளத்துல, அதனால்தான் அது குணமாறுது. அதுதான் பிளாசிபோ எஃபெக்ட் சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் கிறிஸ்டல்ஸ் கூட வேலை செய்யுது. இந்த மாதிரி கிறிஸ்டல் நம்ம யூஸ் பண்ணாக்க ஓகே, இப்போ மூலாதார சக்கரத்தில் இருக்கிற அந்த சந்தான உற்பத்தி பண்ணுற குழப்பங்கள் எதாவது அது குணமாயிடும் அப்படின்னு நினச்சி நம்ம அந்த கிறிஸ்டலோடு எடுத்துட்டு நம்ம அந்த ஹீலிங், அதாவது குணப்படுத்துகிற அந்த செயலை நம்ம நினச்சி பண்ணுறோங்க. திருடமாக பாவனையோடு நினைக்கிறோம், நடந்துடும்.
மனோதளத்தில் நம்ம நினைக்கிறோம், மூன்றாவதோட நினைக்கிறோம் இது கட்டாயம், இது நடக்கும். பாவனா ரூபத்தில் இது நடந்துடுச்சு அப்படின்னு நம்ம ஓகே குணமாயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிறோம். அப்பதான் அதனால்தான் அது நடக்கிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது பிளாசிபோ எஃபெக்ட்னு சொல்லுவோம் நம்ம. இப்படிதான் அது குணப்படுத்துறது. வேற விதமா உங்களுக்கு வேற விதமா அது குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த கிறிஸ்டல்ஸை யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி தான் அது வேலை செய்யுது. அதாவது பாவனமய தளத்திலையும், இரண்டாவது உடல் சூக்ஷ்ம உடல் மனோமய தளத்திலையும் மது சம்பந்தப்பட்ட எண்ணங்களோட தான் இந்த ஆற்றல் போய் அந்த நாடிகள் மேலே இந்த ஆற்றல் கிறிஸ்டல் மூலியமா வர ஆற்றல் வந்து அங்க குணப்படுத்துறது. அங்க குணப்படுத்தினாக்க பௌதிக உடல்ல இருக்கிற அதுக்கு சம்பந்தப்பட்ட கிளான்ஸ் சுரப்பிகள் சரி செய்யப்பட்டு பௌதிக உடல்ல குணமாகுதுங்க. ஆனா உள்ள அதிகமான பாதிப்பு இருக்கு, காயம் ஏற்பட்டிருக்கு, அடைப்பு ஏற்பட்டிருக்கு, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அதெல்லாம் இதுக்கு கிளீன் பண்ணாது. அதை கிளீன் பண்றதுக்கு, அதை சுத்தப்படுத்துறதுக்கு, அதை தூய்மைப்படுத்துறதுக்கு நம்ம மருத்துவத்தை தான் சரணடையணும். இந்த விஷயத்தை நினைவு வச்சுக்கணுங்க. கூட்டுத்தனமா நம்ம கிறிஸ்டலோட எல்லாம் முடிஞ்சு நினைச்சிங்க நடக்காது. பார்த்தீங்களா? ஓகே. ஸோ இது எப்படி நம்ம இந்த கிறிஸ்டல் யூஸ் பண்ணுறது முன்னாடி ஒரு ப்ரொசீஜர் இருக்குங்க. எப்படி அதை கிறிஸ்டல் நம்ம சுத்திகப்படுத்தணும்? ஏன் சுத்திகப்படுத்தணும்? ஏன் தூய்மைப்படுத்தணும்? ஏன் தூய்மைப்படுத்தணும்? அது எப்படி யார் யூஸ் பண்ணாங்கன்னு தெரியாது. எந்த விதமான ஆற்றலோட அது இருக்குன்னு தெரியாது. அதில் இருக்கிற ஆற்றல் நம்ம சரிப்படுத்தணும். எந்த விதமான ஆற்றலோட இருக்குன்னு தெரியாது. அதனால் அதை சுத்திகப்படுத்தணும். சுத்திகப்படுத்துறதுக்கு நம்மளுக்கு சில ப்ரொசீஜர். எப்படி அதை சுத்திகப்படுத்துறது? ஓடுற தண்ணியில் அதை அந்த நம்ம அந்த படிக்கத்தை உள்ள அப்படி கட்டி வச்சோன்னாக்க அந்த ஓடுற தண்ணியில் ஏற்கனவே இருக்கிற அந்த ஆற்றலெல்லாம் சரிப்படுத்தப்படும். நெகட்டிவ் ஃபோர்ஸ் சொல்லுவோம். அதாவது நெகட்டிவ் ஃபோர்ஸ்னாக்க எதிர்முறை ஆற்றலெல்லாம் அது சரிப்படுத்தி நார்மலாகிடும். அதே மாதிரி சூரியனுடைய வெளிச்சத்தில் அது வைக்கலாம், சந்திரனுடைய வெளிச்சத்தில் அது வைக்கலாம். அந்த ஆற்றலை சரிப்படுத்த முடியும். அதில் இருக்கிற நெகட்டிவ் ஃபோர்ஸ், அதாவது எதிர்முறை ஆற்றல்களெல்லாம் சரிப்படுத்தப்படுத்து சுத்திகரிக்கப்படும், தூய்மைப்படுத்தப்படும். தூய்மைப்படுத்தாத கிறிஸ்டல் யூஸ் பண்ணாக்க அதனுடைய அந்த ஆற்றல் தான் நம்ம வேலை செய்கிறது. அந்த ஆற்றல் வேற விதமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதே மாதிரி சவுண்ட், அதாவது நம்முடைய அந்த சப்தத்தில் நிறைய ஆற்றல்கள், நிறைய அலைவேகளுக்கு சப்தங்கள்லாம் இருக்கு. ஒரு பெல் அடிச்சு வச்சாங்கன்னா சத்தம் வரும். பார்த்தீங்களா? அந்த மாதிரி சத்தங்களோட இந்த கிறிஸ்டல்ஸை நம்ம சுத்திகரிக்கப்படுத்தலாம். அதே மாதிரி புகை மூலமாக இதை சுத்திகரிக்கப்படுத்தலாம். அதே மாதிரி சால்ட்ஸ், அந்த உப்பு இருக்குல்ல, உப்புல அந்த கிறிஸ்டலை புகைக்க வச்சு அந்த உப்பு அது மேலே ஃபுல்லாக போட்டோன்னாக்க அதில் இருக்கிற நெகட்டிவ் ஃபோர்ஸ் எல்லாம் வெளில போயிடும். அது மாதிரி பூமியில் குழி தோண்டி புதைக்க வச்சு சில நாட்கள் வச்சுருவாங்க. சூரிய வெளிச்சத்தில் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம், ஓடுற தண்ணியில் ஒரு 2 மணி நேரம், இந்த மாதிரி அதுக்கு ஒரு நடைமுறை இருக்குது. அந்த நடைமுறை பிரகாரம் இந்த கிறிஸ்டல்ஸை நம்ம க்ளீன் பண்ண முதல்ல. ஓகே. அதே மாதிரி நம்முடைய மூச்சக்காற்று இருக்கு இல்லையா, மூச்சக்காற்றையும் அந்த கிறிஸ்டல் மேலே அப்படி விட்டோனாக்க எதை குணப்படுத்தணும்? இது குணமாயிடுறது. இது இந்த கிறிஸ்டலில் இருக்கிற அத்தனை நெகட்டிவ் ஃபோர்ஸ், அதாவது எதிர்முறை ஆற்றலெல்லாம் வெளிப்படுத்துறது அப்படின்ட்டு நினச்சி நம்முடைய மூச்சு காற்று அது மேலே விட்டாலும், இல்லை வாயில அந்த இப்படி காற்று ஊதினாலும் அது சுத்திக்கப்படணும். இதெல்லாம் ப்ரொசீஜரில் இருக்குது. ஓகே. அதே மாதிரி இந்த கிறிஸ்டலில் இருக்கிற இந்த படிகத்தில் இருக்கிற அந்த குறைகள் இல்லை எதிர்முறை ஆற்றல்கள் போயிடுறது அப்படின்ட்டு ஒரு வெளிச்சத்தை நம்ம அந்த கிறிஸ்டல் மேலே பதிவு பண்ணோன்னாக்க, கிறிஸ்டல் மேலே அந்த வெளிச்சத்தை போட்டோன்னாக்க ஆட்டோமேட்டிக்காக அந்த பாவனையோட பண்ணாக்க ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ் எல்லாம் குணமாயிடும். அதே மாதிரி அந்த மாதிரி நம்ம கிறிஸ்டலை முதல்ல சுத்தப்படுத்தணும். சுத்தப்படுத்தாது யூஸ் பண்ணக்கூடாது.
இல்லை ஏற்கனவே நம்மளுக்காக சுத்தப்படுத்துகிற ஏஜென்சியில் இருக்குது சில, அவங்களுக்கெல்லாம் கொடுத்தோன்னாக்கா அவங்க சுத்தப்படுத்தி நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஓகே, சுத்தப்படுத்தியாச்சு. இப்போ இப்போ அதுலேருந்து ஆற்றல் ரொம்ப அற்புதமாக வர்றது. எந்த விதமான மறைமுகமான, அதாவது எதிர்முறையில் ஆற்றலில் அதில் வர்ற ஆற்றல் ரொம்ப நேர்முகமான ஆற்றலாம் வருது. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டுங்க. முதல்ல அது வந்த பிறகு அப்போ என்ன பண்ணணும்? அது வந்த பிறகு அப்புறம் அந்த கிறிஸ்டல் வேலை செய்யணும் இல்லையா? அந்த ஆற்றல் வேலை செய்யணும் இல்லையா? எந்த விதமாக வேலை செய்யணும் உங்களுக்கு? அந்த சங்கல்பத்தை நம்ம கிறிஸ்டலுக்கு சொல்லணுங்க. இந்த வேலை நீ செய் அப்படின்னு கிறிஸ்டலுக்கு சொல்லணும். எப்படி சொல்றது? அதுக்கு ஒரு ப்ரொசீஜர். என்ன? சுத்திகரிக்கப்பட்ட தூய்மைப்படுத்த கிறிஸ்டலை நம்ம எடுத்துக்கிட்டு, எப்படி தூய்மைப்படுத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எடுத்துக்கிட்டு அந்த கிறிஸ்டலோட பேசணுங்க. நம்ம அதான் சங்கல்பத்தை சொல்லணும். அந்த கிறிஸ்டலுக்கு என்ன வேணும் உங்களுக்கு, அந்த கிறிஸ்டல் என்ன வேலை பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க, அந்த வேலையை நம்ம வாய் மூலியமா பேசி அந்த கிறிஸ்டலுக்கு சொல்லணுங்க. பாருங்க, இதெல்லாம் ப்ரொசீஜர், அதாவது நடைமுறை. இது அப்போதான் அது ஒழுங்காக வேலை பண்ணும். கண்ணமன்ட்டு எடுத்து வச்சுக்கலான்னு அது விபரீதமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன என்ன வேலை பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அந்த வேலை அது செய்யணும் இல்லையா? அந்த வேலையை அதுக்கு சொல்லணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு அதோட பேசணும் நம்ம. உதாரணத்துக்கு எனக்கு நிறைய பணம் தேவை. தப்புன்னு இருக்கு, ப்ராப்ளம் கிடையாது. நிறைய பணம் தேவை அப்படின்ட்டு ஒரு எண்ணத்தோட நம்ம அந்த பணத்துக்கு தேவை இருக்கிற அந்த ஆற்றலை நான் எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னாக்க அந்த கிறிஸ்டலோட நம்ம பேசணும். சுத்திகரிக்கிற கேஸலோட எனக்கு நிறைய தனம் ஐஸ்வர்யம் தேவை, ஐஸ்வர்யத்தை கொடுங்க அப்படின்ட்டு 4-5 வாட்டி அதோட பேசணுமாங்க. சுத்திகரிக்கப்பட்ட அந்த தூய்மைப்படுத்த அந்த படிக்கத்தோட நம்ம பேசணும். எனக்கு நிறைய பணம் வர்ற மாதிரி செயல்படுத்தணும் அப்படின்னு நீங்க பேசுறீங்க. 4 வாட்டி பேசிட்டு நேர்முறை எண்ணமாக தான் பேசணும். வருமா வராத சந்தேகத்தோடு நீங்க பேசுனீங்க, அது வேலை செய்யாது. அந்த மாதிரி நீங்க பேசுனீங்க, ஒரு 4 வாட்டி பேசிட்டு அந்த கிறிஸ்டலை நீங்க 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 வீட்டில் வச்சுக்கலாம், இல்லை அந்த பிராஸ்லெட் ஆட்டம் கைக்கு போட்டுக்கலாம், இல்லை கழுத்து கூட போட்டுக்கலாம், உங்க இஷ்டம். போட்டுக்கிறதா போட்டுக்கலாம். அப்ப அந்த கிறிஸ்டல்ல இருந்து வர்ற ஆற்றல் நம்மளுடைய பாவனாமய உடலையும் அப்புறம் மனோமய உடலையும் வேலை பண்ணி நம்ம மனதுல நம்ம பணம் சம்பாதிக்க தேவை இருக்கிற யோசனைகளை வர வைக்கும். ரொம்ப முக்கியமான விஷயங்க இது. அந்த யோசனை பிரகாரம் நம்ம செயல்படுத்த ஆரம்பிச்சிடும், காரியங்கள் பண்ணுவோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா பணம் வரும். பாத்தீங்களா? சோ இந்த மாதிரி நம்ம படிகங்களை கிறிஸ்டலை யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவை இருக்கிற விஷயங்களை நமக்கு தேவை இருக்கிற இதை நம்ம அடையலாம். ஓகே மாஸ்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குன்னு நினச்சிக்கலாம். அது என்னது? சுவாதிஷ்டான சக்கரம். கிட்னியில் ப்ராப்ளம் இருக்கிறக்க அதுக்கு தகுந்த மாதிரி கிறிஸ்டல், பிளட் ஸ்டோன், இந்த மாதிரி கிறிஸ்டல், இல்லாட்டி ரோஸ் குவார்ட்ஸ், இந்த மாதிரி சில கிறிஸ்டல் நம்ம பேர் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி கிறிஸ்டல் எடுத்துக்கிட்டு அதுக்கு நம்ம சுத்திகரிக்கப்பட்டு அதுக்கு நம்ம சொல்லணும், எனக்கு இருக்கிற அந்த கிட்னியில் இருக்கிற அந்த கிட்னி சரியா வேலை செய்யணும். கிட்னியில் இருக்கிற ப்ராப்ளத்தை எடுத்துன்னு சொல்லக்கூடாது. மாஸ்டர் சங்கல்பம் பண்ணும்போது ரொம்ப 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 ஜாக்கிரதையாக பண்ணணும். சங்கல்பம் பண்ணும்போது எந்த விதமான எதிர்முறை வார்த்தைகள் வந்தது அது வேலை செய்யாது, விபரீதமாக வேலை செய்யும். அதனால் நேர்முக வார்த்தைகள் தான் யூஸ் பண்ணணும். என்ன வார்த்தை யூஸ் பண்ணணுன்றது சங்கல்பத்தை எழுதணும், 10 வாட்டி எழுதி பார்த்துக்கணும். எந்த விதமான எதிர்மறை வார்த்தை வரல அப்படின்னு நினைவு வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம் சொல்ல போனாக்க, எனக்கு முழு ஆரோக்கியம் வேணும். ஆரோக்கியம் வேணும் எங்கே வச்சுப்பீங்க நீங்கள்? ஒன்று அநாத சக்கரம், இல்லை பேங்க்ரியாஸ் இருக்கிற அந்த மணிப்பூர் சக்கரம்.
தொப்பல் இல்லை இது இதயத்தில் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கிருஷ்ணத்தை நம்ம எடுத்துக்கிட்டு என்ன சொல்லணும் நம்ம அதுக்கு? எந்த விதமான வியாதி வரக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? எந்த விதமான வியாதி வரக்கூடாதுன்னு சொன்ன அர்த்தம் என்ன? வியாதி வரக்கூடாது அப்படின்னா முழு ஆரோக்கியம்னு அர்த்தம் இல்லையா? நம்மளுக்கு அந்த மாதிரி நினச்சிக்கலாம். ஆனால் எப்படி நடக்காது? நீங்கள் பாருங்க, நம்ம சங்கல்பத்தில் எப்படி இருக்கு? எந்த விதமான வியாதி, வியாதின்றது அந்த வியாதின்ற வார்த்தை எதிர்மறை வார்த்தை. வரக்கூடாது என்ற வார்த்தை எதிர்மறை வார்த்தை. பார்த்தீங்களா? நெகட்டிவ் வேர்டு. அப்படி சொன்னீங்க வியாதி வரக்கூடாது, வியாதிகள் வந்துடும். ஏன்னா அந்த வார்த்தைகள் இருக்குல்ல, ரொம்ப ஜாகிரதையாக சங்கல்பம் பண்ணணும் மாஸ்டர். அதனால தான் இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து கண்ணாமனா யூஸ் பண்ணக்கூடாதுங்க. நான் ஓப்பனாக சொன்னாக்க இதெல்லாம் இந்த இன்னையுடைய தலைப்பில் கிறிஸ்டலை வச்சு எப்படி ஹீல் பண்ணுறதுன்னு சொல்கிறதுனால இதை சொல்கிறேன். ஆனால் இதெல்லாம் ஒன்றும் நம்மளுக்கு ஒத்து வராது. எதையுமே எதிர்பார்க்காத சிம்பிளாக உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணாத போதுங்க, அத்தனையுமே குணமாயிடும் ஆட்டோமேட்டிக்காக. இது அடிப்படையான தியானம், இது நினைவு வச்சுக்கணும். ஓகே, இன்னைக்கு தலைப்பில் சொன்னாங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்? எந்த விதமான வியாதிகள் வரக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் கிறிஸ்டலுக்கு சொன்னீங்க. தூய்மைப்படுத்த கிறிஸ்டலுக்கு வியாதி வரக்கூடாது 2 வார்த்தைகள் இருக்கு. என்னது அது? எதிர்மறை வார்த்தைகள். வியாதிகளாக வந்துடும். அப்ப என்ன சொல்லணும்? எனக்கு முழு ஆரோக்கியம், நான் முழு ஆரோக்கியத்தை அடையணும். இப்படி பாருங்க, முழு அது வந்து பாசிட்டிவ் வேர்டு. ஆரோக்கியம் பாசிட்டிவ் வேர்டு, அடையணும் பாசிட்டிவ் வேர்டு. பார்த்தீங்களா? எந்த விதமான நெகட்டிவ் வேர்டு கிடையாது, எந்த விதமான எதிர்மறை சப்தமே கிடையாது, வார்த்தையே கிடையாது. எல்லாமே நேர்முறை வார்த்தைகள் தான். ஸோ இந்த மாதிரி சங்கல்பத்தை சொல்லி நம்ம அந்த கிறிஸ்டலை அதுக்கு சொன்னால் கேட்கும். அது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் ஆற்றல் தானே, எல்லாம் சொன்னால் கேட்கும். கேட்டு அப்போ நம்ம அந்த அது வந்து ஒன்று நம்ம இதயத்தில் வச்சுக்கிற கிறிஸ்டல் 6வது சக்கரம். அங்கே தான் இதயத்தில் பம்ப் பண்ணி எல்லாம் நடக்கிறது, நுரையீரல்கள் பம்ப் பண்ணி நடக்கிறது இல்லையா? அங்கேருந்து ஆரோக்கியம் ஆரம்பிக்கிறது. அந்த ரத்தோட்ட மூலியமாக தான் எல்லாம் உடம்புல எல்லாம் போய் சேர்றது. ஸோ அங்கே வச்சுக்கலாம். இல்லாட்டி நம்ம சாப்பிட்ற ஜீரணாசயத்தில் வந்து ஜீரணமாயிட்டு தான் போகிறது இல்லையா? அந்த மாதிரி அந்த இடத்துல மணிப்பூர் சக்கரத்தில் அங்கே வச்சுக்கிட்டாவது நம்ம பண்ணலாம். அதுக்கு நிறைய நடைமுறைகள் இருக்குது. இந்த மாதிரி கிறிஸ்டல் வைத்தியம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம கூகுளில் போட்டு யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய தெரியும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த கிறிஸ்டல்ஸை மனோமய உடல், பாவனைமய இடத்துல எப்படி இருக்கு, அந்த மாதிரி பாவனைமய இடத்துல அது ஆக்ஞா சக்கரத்தில் சரியான நேர்முக எண்ணங்கள் தான் வரணும் அப்படின்னு நம்ம பாவனைமய இடத்துல அந்த கிறிஸ்டல் ஆக்ஞா சக்கரத்தில் வச்சுக்கினாக்கா சரி. அதே மாதிரி தொண்டை சம்பந்தப்பட்ட வியாதிகள், பேச்சுவார்த்தை சம்பந்தப்பட்ட வியாதிகள், விசுவ சக்கரம் அந்த இடத்துல அந்த கிறிஸ்டலை வச்சுக்கிட்டு தொண்டையில் இருக்கிற என்னுடைய தொண்டையில் இருக்கிற அத்தனை தொண்டை சரியாக வேலை செய்யணும், அவ்வளோதான். இந்த வியாதி போகணும் அந்த வியாதி போகணும் வச்சுக்கிட்டு திருப்பி வியாதின்னு வந்துடுச்சுங்க. இந்த சங்கல்பத்தை ரொம்ப ஜாகிரதையாக வச்சுக்கணும் நம்ம. ஸோ இந்த மாதிரி நம்ம சங்கல்பத்தை பண்ணி நம்ம நிறைய வியாதிகளை நம்ம சூக்ஷ்ம தளத்தில் இருக்கிற சூக்ஷ்ம உடல்கள் ரூபத்தில், அதாவது பாவனமய உடல், மனோமய உடலத்தில் இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற ஆற்றல் ரூபத்தில் இருக்கிற நாடிகளில் சரிப்படுத்திக்கினாக்க அதுக்கு இணைந்து இருக்கிற போதிக உடலில் இருக்கிற அந்த சுரப்பிகள் கிளான்ஸில் சரிப்படுத்தப்பட்டு நம்மளுக்கு அந்த வியாதி குணமாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி இந்த முதல்ல சுத்தப்படுத்தி அப்புறம் ப்ரோக்ராம் பண்ணி என்ன வேணுன்றதை சொல்லி ப்ரோக்ராம் பண்ணி நம்ம இந்த படிகங்களை நம்ம உபயோகப்படுத்தலாம், நம்முடைய வியாதிகளை குணப்படுத்திக்கலாம். இன்னும் நிறைய இருக்குது, என்னென்ன கிறிஸ்டல் எந்தெந்த வியாதிக்கு குணமாகும் அதுல நிறைய இருக்குது. அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க யூடியூப்பில் பார்த்தோ இல்லாட்டி கூகுளில் பார்த்தோ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் திருப்பி நான் சொல்கிறேன், தெரியாதனமாக இந்த கிறிஸ்டலை எடுத்துக்கிட்டு மாட்டிக்காதுங்க. எனக்கு இது வந்து எந்த விதமான விஷயத்தையும் போதிகமாக எந்த விஷயத்தையும் குணப்படுத்தாது. ஹாஸ்டல் லெவலில், அதாவது சூக்ஷ்ம தளத்தில் தான் குணப்படுத்தும்.
தெரியாதனமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறக்க ப்ராப்ளம் ஆகிடும். சில கிறிஸ்டல்ஸு தண்ணியில் முக்கி நம்ம சாப்பிட்டு அந்த தண்ணீரை குடிக்கலாம். ஒரு 1 மணி நேரம் 3 மணி நேரம் தண்ணியில் வச்சுட்டு குடிக்கலாம். அதுக்கு தகுந்த கிறிஸ்டல்ஸை யூஸ் பண்ணிக்கிறோம். கண்ணம்னா யூஸ் பண்ணாக்க சில கிறிஸ்டல்ஸை மெர்க்குரி, அதாவது அது இருக்கும், அது இருந்தாக்க அது வந்து விஷமாக மாறிடும். ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக யூஸ் பண்ணிக்கணும். தெரிஞ்சவங்களுடைய அவங்களுடைய அட்வைஸோட யூஸ் பண்ணிக்கணும். இந்த விதமாக நம்முடைய படிகங்களை கிறிஸ்டல்ஸை யூஸ் பண்ணி நம்முடைய நிறைய வியாதிகளை குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிளாசிபோ எஃபெக்ட், அதாவது பாவனைகள் நம்பிக்கையோட நடக்கிறது. அந்த கிறிஸ்டலை எப்போ நம்ம வச்சுட்டு நம்ம மணிப்பூர் சக்கரத்தில் இருக்கிற, அதாவது பேங்க்ரியாஸ் இருக்கு இல்லையா, அங்கே வச்சுட்டு ஓகே இது குணமாயிடுறது பாவனையோடு இருக்கணும். அப்புறம் முழு பாவனை ஓகே எப்படி அது மாத்திரை பேராசிட்டமால் சாப்பிட்டோம்னு குணமாயிடுறது அப்படியே முழு விசுவாசம் இருக்குமோ, அதே மாதிரி இந்த கிறிஸ்டலை எந்த இடத்துல வச்சுக்கிறோமோ, எது குணமாக நினைச்சுக்கிறோமோ அந்த இடத்துல வச்சுக்கிட்டு ஓகே இது குணமாயிடுறது குணமாயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த பாவனையோட நம்ம அதை கற்பனை பண்ணணும். கற்பனை பண்ணி அந்த பாவனை எழுதிங்கனாக்கா அது வேலை செய்யும். எப்படி மாத்திரை சாப்பிட்டாக்க நம்ம மனதில் இருக்கிற எண்ணத்தோடு தான் அது வேலை செய்கிறது, மாத்திரை வேலை செய்யாது. அதே மாதிரி கிறிஸ்டலை வச்சுட்டு பிறகு ஓகே இது நடக்கிறது நடந்து போச்சோன்னா எப்படி இருக்கும். பணம் நிறைய பணம் வந்து என்ன பண்ணீங்க, ஓகே கார் வாங்கினீங்க, நிலத்தை வாங்கினீங்க, வீடு வாங்கினீங்க, இந்த மாதிரி ரொம்ப சுகமாக இருப்பீங்களே, அந்த மாதிரி பாவனைகள் பண்ணோம். இந்த மாதிரி நடக்கல, இந்த மாதிரி நான் இருக்கேன், இப்படி பாவனைகளோட நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா அப்போ அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதான் பிளாஸ்போ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. மாஸ்டர்ஸ், இதுதான் நம்ம கிறிஸ்டல்ஸ் படிகத்து ரூபமாக நம்ம குணப்படுத்திக்கிற இந்த முறை. ஓகே மாஸ்டர்ஸ், இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு மகாதார் டிவி நிர்வாகத்துக்கு, இந்த பொறுமையாக கேட்ட உங்களை எல்லாருக்குமே நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன். வணக்கம்.